என் சம்சாரம் இல்லாம நானும், அவங்க அம்மா இல்லாம என் பிள்ளைகளும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுக்கிட்டே தான் வளர்ந்து வந்தோம். ஏன் பெரியசாமி, நீ அமுதாவை கூட்டிட்டு நீ இங்க வந்துட வேண்டியதானே? என்னதான் நீ என் நண்பனா இருந்தாலும் நீ எனக்கு சம்மந்தி ஆயிட்ட. கிட்ட இருந்தா முட்டை பகைன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அமுதாவும் அங்கேயே இருந்துக்கிறோம். மாப்பிள்ள, இது என் பொண்ணுக்காக நான் ஆசாசியா கட்டின வீடு. இனி நீங்க வாழ்ற வாழ்க்கையில தான் இந்த வீட்டுக்கே ஒரு உயிர் வரும். கபிலன், மாமா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சீக்கிரமாவே ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுங்கன்னு சொல்லாம சொல்றாரு இல்லையா மாமா?